அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையை இப்போ இந்த மசாலா பொடி பிஸ்னஸை நம்பி என்னையை கைவிட போகிறான்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த கதவை வந்தவொடனே இப்படி புடக்குன்னு சாத்துறான்னு. காலையிலேருந்து இந்த வீட்டில் ஒரு வேளை நடக்கலை. இந்த வீடே எப்படி கிடக்கு பாருங்கள், குப்பை காடாக கிடக்கு. இந்த அங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இந்த செல்லும் கைமா சரி போ விளாண்டு போ, இவனை கூட விடுங்க. பிள்ளைகளுக்கு சோறு வேணாமா? இந்த கலட்டி போட்ட சட்டை, காலையில் போட்டு போன சட்டை இருந்தாருங்க அப்படியே கழட்டி கிடக்குதா. இங்கே பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? காலைல இட்லியும் பூரி செட்டும் வாங்கிட்டு வந்தேன், கார சட்னியும் தேங்காய் சட்னியும், கவரை கூட பிரிக்கலை. அப்போ இது என்ன அர்த்தம்? ஒன்றுமே சாப்பிட அவங்களுக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். இந்த பக்கம் வாங்க, அப்படியே அடுப்படியில் பாருங்கள், நேற்று சோறாக்கலை. நேற்று என்ன பண்ணால் கடையில் வாங்கி தின்னாச்சு. இன்றைக்கும் பாருங்கள் அடுப்படி காஞ்சி போய் கிடக்குதா. இங்கே வருங்க, காலைல காய்ச்சின பாலம் பத்திரம் குடிச்சிட்டு இட்லி சட்டியில் இங்கே வருங்க அவிச்ச இட்லி துணியை கூட எடுத்து போடல. நேற்று நைட் அவிச்ச இட்லி அது கூட அப்படியே கிடக்கு. தெரியுதா? எந்த ஒரு வேலையும் நடக்கலை. இந்த பேங்குக்கு போயிட்டு வந்துட்டு இந்த வருங்க தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருக்குறேன். வந்தேன், ட்ரெஸ்ஸை கலட்டினா இந்த போய் தண்ணியை குடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அதாவதுங்க அது நிம்மதியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்த வாழ்க்கை. இந்த பொடியாவரம் பார்க்குறேன்னு சொல்லி இருக்கிறத பூரா பிள்ளைகளுக்கு சமைக்காமல் நீ எதுக்கு சம்பாதிக்கிற? ஒரு மனுஷன் எதுக்கு சம்பாதிப்பேன்? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். சாப்பிட்றது நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான ஒரு தூக்கம், நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறத விட்டுட்டு இப்படி வியாபாரம் நீ பாரு. வேணான்னு சொல்லலை. உனக்கு நான் என்ன இது வச்சேன், குறை வச்சேன்? உனக்கு நம்பர் என் நம்பரில் வாட்ஸ்அப்பில் கூப்பிட்றவங்களுக்கு ஸ்கேனர் அனுப்பி விட்டு அது மூலியமாக பணம் வர்றது நீ தான் உன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வருது. இதில் எதுக்கு இப்போ இன்னொரு அக்கௌண்ட்டு, புது அக்கௌண்ட்டு எதுக்கு தேவை? புது நம்பர் எதுக்கு தேவை? புது நம்பரு காலையில் ஆன் பண்ணி வாட்ஸ்அப்பில் போடுறா. இந்த நம்பருக்கு எல்லோரும் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றா. வந்தவன் பூரா இப்போ சிண்டு பூரா பொடி பயலுக பூரா ஃபோனை போட்டுக்கிட்டு மசாலா பொடிக்க அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மசாலா ஆக்கிறதுக்காக தான் அவங்க கூப்பிட்றாங்க. 10 ஃபோன் வந்துச்சு. ஃபோன் நம்பரை போட்டு அதில் வீடியோ ஆன் பண்ணி போட்டு விட்ட ஒன்று அந்த 8 நிமிஷம் வீடியோவில் அப்படியே டக்குன்னு என்ன பண்ணால் அந்த நம்பரை தூக்கி பிளாக்கில் போட்டுட்டு வாட்ஸ்அப் மாத்திரம் இதில் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இனி அதுக்கு ஒரு வீடியோ போடுவாள். இப்போ வரைக்கும் அதில் என்ன ஃபோன் வரல, வாட்ஸ்அப்பும் வரல. நான் கேட்குறேன், இந்த மசாலாவில் வர்ற லாபத்தை நான் வாங்கி கொண்டு போய் என் வீட்டுக்கு எதுவும் கொடுக்க போகிறேன்னா, இல்லை உன் மசாலா வியாபாரத்தை பார்த்து நான் எதுவும் பொறாமப்படுறேன்னா, இல்லை வேறு ஏதாவது உங்கள்கிட்ட பங்கு கேட்டேனா? சும்மா வீடியோவுக்காக ஒரு 30% எனக்கு பங்கை கொடுப்பா, அதை கொடுப்பா, இதை கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு, பேச்சுக்கு இவ்வளோத்துக்கு நான் கேட்கலை. நான் நினச்சா என்னுடைய யூடியூப் வருமானம் வருது, இதிலேருந்து 30% எடுத்து என் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாதா? 1 லட்சம் வருமானம் வந்தால் 30,000 ரூபா என் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாதா? 10,000 ரூபாய்க்கு என் குடும்பம் என்னை பிடிச்சி தொங்கிக்கிட்டு கிடக்கு. நான் சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாகவும் எடுத்துக்கிறல, ரைட்டு பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை பெருசாக கேட்கலை. ஆனால் இவ எவ்வளோ ஒரு வெனப்பூடுலையும் வெந்த பூடுங்கிறத நீங்கள் கண்கூட பாருங்கள். தனியாக நம்பரு, தனியாக பேங்க் அக்கௌண்ட்டு, தனியாக மசாலாவுக்கு போய் இவளாக இப்போ பிரிண்ட் கொடுக்க போகிறாளாம். யாருக்கிட்டே காலைல பேசினா அவங்க ஏதோ ஐடியா கொடுத்து ஏதோ பிரிண்ட் போட்டு அனுப்பி விட்ருப்பாங்க போல், டிசைன் போட்டு. உடனே போய் அதை இது நல்லா இருக்கே, இது சூப்பராக இருக்கே, இதை மாதிரி போட்டுடலாம், அதை மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து இவளாக மூவ் பண்ணுறான். அப்போ எல்லா விஷயத்துலையும் அதே மாதிரி இருந்துக்க. என்ன எதுக்கு இது ஊடால இருக்கிற? ஓட்டு போட போறியா நீயா போ, சமைச்சு சாப்பிட்றியா நீயா சாப்பிடு, எல்லாமே உன் வேலையை பாரு. என்ன எதுக்கு இதுக்கு ஊடால இழுக்கிற? இந்த சொன்னோன்னே இந்த பேக்கை தூக்குறது இந்த வேலையெல்லாம் வைக்கக்கூடாது, ரைட்டா? எடுத்து வை, தாராளமாக போய்கிட்டே இரு. நான் இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட போகிறதே கிடையாது. நான் சொன்னேன்னா உடனே இந்த பேக்குக்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்புறதுக்கு தயாராகிறாங்களாம் இந்த அம்மா. அப்புறம் சரி, வேறு இது எத்தனை நாளைக்கு இந்த ரோஷம், எத்தனை நாளைக்கு இந்த வேகம், எத்தனை நாளைக்கு இந்த விவேகங்கிறத நானும் பார்க்குறேன். இது சொன்ன ரோஷம் மாத்திரம் வேகமாக பொத்துக்கிட்டு வருதில்ல. அப்போ ஒருத்தன் கூட இருக்கிறவன் அப்போ 6 வருஷமாக அவனை பார்த்துக்கிட்டவனுக்கு நீ கொடுக்குற மரியாதை லட்சணம் இதுதானா? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? இந்தா பழைய இத்து பூனை நைட்டியை தூக்கிட்டாடா, பழைய இந்த மிளகாப்பொடி நைட்டி கிழிஞ்சு குப்பையில் போடுறது, இதெல்லாம் எதுக்கு? ஒரு நாள் ஓட்டு போடுறது எதுக்கு? இத்தனை ட்ரெஸ்ஸு ஒரு ஆள் ஊருக்கு போகிறதுக்கு இத்தனை ட்ரெஸ் எதுக்கு நான் கேட்குறேன்? ஒரு நாள் காலைல போகிற, ஓட்டு போட்டுட்டு சாயங்காலம் வரப்போகிற, இதுக்கு எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸு? இந்த வீரம் ரோசம் இதெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது. என்ன நான் இல்லைன்னா நீ எப்படி தெருவில் பிச்சை எடுப்பேங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்து முடிவு எடுத்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். அகராயத்தனம்
நீ பண்ணுறதெல்லாம் நியாயமா? இங்கேருந்து வேகமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போய் என்னத்தை போய் கிழிச்சிட்டு வந்த? நான் சொல்கிறேங்க, ஏற்கனவே இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்லேயே ஆட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று கொடுத்தோம்னா அதில் போட்டுக்கிறலாம். நீ தனியாக அதில் வந்து அந்த நம்பர் பேங்க் சீரியல் நம்பருக்கு ஒரு ஸ்கேன் கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுக்கண்டா. எதையுமே கேட்காம இப்படி தான் தோன்றித்தனமாக நடந்தால் இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நான் காலையிலேருந்து குலப்பட்னி. இவங்களுக்காவது ஒரு நாள் இட்லியை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், சாப்பிடட்டும். பூரி செட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இப்போ மத்தியானம் இப்படி சோறாக்காமல் போட்டால் வீடான வீட்டில் என்ன அர்த்தம்? இப்படி போய் உன்னை கஷ்டப்பட்டு எவன் போய் மசாலா தொழில் பார்க்க சொன்னான்? நான் கேட்குறேன், வீட்டுக்கு உனக்கு வர்ற வருமானமே போதும்ல. ஒரு சேனலுக்கு 1 2 3 சேனல் வச்சுருக்க, ஃபேஸ்புக்கு பேஜ் வச்சுருக்க. 4 இதில் வர்ற வருமானத்தை வச்சு எவ்வளவோ நல்லபடியாக நிம்மதியாக சாப்பிட்லாம். அதை விட்டு இந்த மசாலா வியாபாரம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வீடையும் பார்க்க மாட்டேங்கிற, பிள்ளைகளுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிற. காலையில் அந்த ரூமில் போய் ஒருத்தன் படுத்தேன், இவன் இந்த வெளியே போய் உட்காந்தேன். 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க. அதை இட்லியை தின்னாயெல்லாம் திங்கவே இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியுதா? அந்த சட்னி பாக்கெட்டை கூட பிரிக்கலைன்னா அவங்க என்ன இட்லி தின்னுருப்பாங்க? பூரா அப்படியே கிடக்கு. மத்தியான நேரத்துக்கு சோறு கேட்டால் அம்பனில் வாங்கிக்கிறலாம், சூரிய மெஸ்ஸில் வாங்கலாம், டெம்பிள் சிட்டியில் வாங்கலாம்னா காசு என்ன கீழே கிடக்கு. ஒரு சாப்பாடு எவ்வளோ தெரியுமா? 160 ரூபா. இப்போ 3 பேர் சாப்பிட்னா 450 ரூபா. நான் காலையிலே வந்தவொடனே சொல்கிறேன், ஒரு பருப்பு உருண்டை குழம்புக்கு இது பண்ணி வைப்பா, அதை எடுத்து வீடியோவாக கூட போட்டுட்டு ஒரு புளி குழம்பை வச்சு விடு, இல்லை ஒரு கருவாட்டு குழம்பு வை, இல்லை கத்திரிக்காய் முருங்காவா போய் திருப்பரங்குன்றம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வருவோம். ஏதாவது ஒன்று செஞ்சு சாம்பாரை வச்சு ஏதோ ஒரு பொரியலை வை. எதுலேயுமே கவனம் இல்லை. முழுக்க மசாலான்ட்டு போனேன்னா இதனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த மசாலானால தான் பிரிவாக போகுதுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் கேட்குறேன், இவளுக்கு இதே ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாலே ஓட்டர் ஸ்லிப்பு நான் எடுத்து கொடுத்தாச்சு. ஓட்டு போடுறதுக்கு திருப்பூர் போகணும், அதுக்கு உண்டான வேலைகளையெல்லாம் பார்த்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டேன். சரி, இதே மாதிரி தானே அவளும் கேட்பா. இப்போ எத்தனை நாள் ஆச்சு? இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி நான் டவுன்லோடு பண்ணலைன்னா நாளைக்கு எதை வச்சு எந்த வாக்காளர் அட்டையை போய் சுமி ஓட்டு போடுவேன்? பூத் ஸ்லிப் வேணாமா? நான் இப்போ ஒன்றுமே பண்ணலைங்க, படுத்துக்கிட்டு நான் ஏற்கனவே வாக்காளர் அட்டைக்கு யார்கிட்ட கொடுத்தேனோ அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இவ வேலையை பார்க்குறா. நான் என்ன அவங்களுக்கு கூட போயிருந்து எல்லாம் போய் செஞ்சு கொடுத்துட்டா வந்தேன். ஏதோ உட்காந்த இடத்துல ஆன்லைனில் அப்ளை பண்ணி அட்டையை வாங்கி கொடுப்போம், ஸ்லிப்பு வாங்கி கொடுப்போம்னு சொல்லி நான் பாட்டுக்கு அந்த வேலையை பார்த்தா அப்போ இவளுக்கு எவ்வளோ கடுப்படுத்து போய் தெரியுறா. உன்னே மாதிரி தான் நீ மாத்திரம் ஜனநாயக கடமை ஆற்றணும், நான் போய் ஓட்டு போடணும், நான் திருப்பூர் போகணுங்கிறீல. அதே மாதிரி தானே அவங்களும் ஓட்டு போடணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா? எல்லாருமே இந்திய குடிமக்கள் தானே. நான் எப்படி ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன்னா, நாளைக்கு 23க்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறேன்னா அதே மாதிரி தான் நீ இருக்க, அதே மாதிரி தானே அவங்களும் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒன்று தானே. அப்போ அது ஒரு குத்தமாக. இப்போ எதுக்கு இவன் மூச்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி இந்த பேக்கை பாருங்கள், கிளம்புறது ரெடி ஆகிட்டா. இந்த பேக்கு ஒன்று, அந்த பேக்கு ஒன்று, 2 பேக்கை எடுத்துகிட்டு இப்போ ஏன் அவள் ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்காங்கிறத நான் உங்கள்கிட்டே விட்டுறேன். நான் இதுக்கு பதிலை நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு இப்போ நம்ம எதுக்காக வந்தோங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். லட்சமாக சம்பாரிச்சு எதுக்கு கொடுக்குறோம்? சரி ரைட்டு, நம்ம ஒரு ஆள் இல்லை, 3 பேர் 2 பேர் சேனல் 3 பேர் சேனலுடைய வருமானம் வருது. சரி, ஏதோ ஒன்று வீட்டில் நல்லது போல் செஞ்சு சாப்பிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழுவோம். இனிமேல் நம்மளால் ஓடி ஆடி வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தானே உட்காந்த இடத்துல வேலை பார்க்குறோம். 4 பேர் எவ்வளோ கேள்வி கேட்குறேன், கெட்ட வார்த்தையில் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எல்லாம் அவன் கேட்குற அந்த புரோக்கரு மாமா பையன் விளக்கு பிடிச்சவன் எல்லாத்தையும் கேட்குறான். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஒன்றே எவ்வளவோ கேள்வி கேட்குறான். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எதுக்கு இந்த மீடியாக்குள்ளே உட்காந்துருக்கோம்? சரி, ஒரு 4 காசு வருது, நல்லது போல் ஆக்கி சாப்பிடுவோம், கொஞ்சம் மிச்சம் மீதியை மிச்சப்படுத்திட்டு போய் அதில் ஏதோ உனக்கு ஒரு வேண்டியதை நீ சொல்கிறத வீடு வாசலோ ஏதோ ஒன்று கட்டிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டியதானே. நீ ஓடுவ, நீ ஆடுவ, நீ அலைவ. ஆனால் என்னால் முடியுமா? அடுத்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டா பாருங்கள். அடுத்து பழையபடி இப்போ தான் பேங்குக்கு போயிட்டு வரும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் திருப்பி இதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டா. அப்போ இவள் கால் கிளப்பி போகணுங்கிற ஒரு முடிவில் தானே இருக்கிறா. அப்போ இவளை எப்படி நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா? இவளை எப்படி தான் நான் என்ன தான் பண்ணுறது? ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேணும். இந்த மசாலா வியாபாரம் பார்க்குறேங்கிற ஆரம்பித்ததுலேருந்து நிம்மதி பூரா போயிருச்சு. தேவையில்லாமல் உட்காந்துட்டு என்னை டென்ஷன் ஆக்கிட்டு இந்த இப்போ பேக்கை தூக்கிட்டு கிளம்புனான்னா எங்கேயோ போயிட்டு போட்டோம். நான் இதை பற்றி நான் கேட்க போகிறதே கிடையாது, கண்டுக்க போகிறதும் கிடையாது. என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். நான் என் வேலையை கரெக்டாக பார்க்குறேன். எனக்கு தேவை என்ன? கரெக்டாக 3 வேளைக்கு சாப்பாடு போடுறியா, மருந்து மாத்திரை கொடுக்குறியா, சாப்பிட்டா ரெஸ்ட் எடுத்தோமா, வீடியோ போட்டோமா, இப்படித்தான் நான் போகணும். உனக்கு ஈக்குவலாக ஈடு இணையா. ஏன்னா 2 மாடு ஒரு வண்டியில் கட்டி ஓட விட்றாங்கன்னா 2 மாடில் ஒன்று நல்ல மாடு ஒன்று தொத்த மாடாக இருந்தால் எப்படி ஓடும்? உன்னுடைய வேகத்துக்கும் உன்னுடைய வயசுக்கும் நீ ஓடுவ. என்னால் ஓட முடியாது, என்னால் அலைய முடியாது. நீ உட்காந்துக்கிட்டு இன்னும் 4 நாள் சேர்க்குறதுக்கு பூரா வச்சு உட்காந்துக்கிட்டு மசாலா சாமானுக்கு என்னை கூப்பிடுவா, போகணும் வரணும். இப்போ இவன் என்ன பிளான் போட்டா? எதுக்கு இவனை கூட்டிகிட்டு? இவன் என்னை கூப்பிட்டா பங்கு கேட்குறான்ல, அதனால் நம்மளே போவோம்.
அப்படின்னு சொல்லி இப்போ இவளே கால் கிளப்பி எல்லா இடத்துக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. இது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக இவள் போகிற ரூட்டு சரியான ரூட்டு கிடையாது. ஏதோ ஒரு தப்பான வழியில் தான் போய் இது முடியும். கேட்டால் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பிஸ்னஸுங்கிறா. இப்போ தனி நம்பர் வாங்கிட்டால, இதில் பூரா பேர் வருவாங்க, பூரா பிள்ளைகளும் வரும். என்னென்ன அக்கப்போர் பண்ண போகிறாங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்து இருந்து பார்ப்போம். அவ்வளோதான், நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. பார்த்துக்கிறலாம். பாய்.